ஆ வணக்கம் ஸ்வேதா மேம். இன்னைக்கு உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான நந்தினி அவங்களுடைய இழப்புங்கிறது எல்லாரையும் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. நான் இப்பதான் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கேங்க அவங்க இதுல இருந்து. ஆஹ் உண்மையிலேயே இது யாருமே யோசிச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம். இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பா இருக்கு, எங்களோட மொத்த கௌரி டீமுக்குமே. ஓகே. ஏன்னா நந்தினி வந்து நாங்க வந்து முழுசா பார்த்ததே வந்து துர்காவா தான். நாங்க வந்து எப்பவுமே நாங்க அந்தந்த கேரக்டர்ஸ், இப்போ நந்தினி வந்து துர்கா, ஸ்வேதாங்கிற நான் வந்து சத்யான்ற ஒரு கேரக்டர். ஸோ எனக்கும் துர்காக்கும் இருக்கிற ஒரு பாண்ட் வந்து சீரியல்லயே ரொம்ப அழகா இருக்கும். நான் அவங்களோட அக்காவா அப்படிதான் இருப்பேன் நானு. ஓகே. சோ எந்த ஒரு கஷ்ட நஷ்டமா இருந்தாலுமே என்கிட்ட ஷேர் பண்றது அந்த கேரக்டராவே அப்படிதான் இருந்துச்சு. அண்ட் அது அது போக 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 நிஜத்துலயும் வந்துட்டு ரொம்ப ஒரு பாசமா இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த பாண்ட் எங்களுக்குள்ள. ஓகே. சோ ஓகே. ரொம்ப பேஷனேட்டான ஒரு பர்சன். ஓகே. அவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல and அவங்களுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கன்னடா இண்டஸ்ட்ரியில இருந்து அண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இங்க தமிழ்ல ஓகே. கௌரி. சோ லீடா வந்துட்டு அவங்களுக்கு வந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ம். அண்ட் துர்காங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதாவது வேற யாருமே அந்த கேரக்டருக்கு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தாங்க அந்த கேரக்டரா. ரொம்ப பேஷனேட்டான ஒரு பர்சன். தெரியல, ஆஹ் ஆஹ் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்க கூடாது அவங்க. புரியுது மேம். டியூவல் ரோல் சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது அதுக்கு இருக்கக்கூடிய எஃபர்ட்டுங்கிறது ரொம்ப அதிகம். அண்ட் இவங்களுக்கான ரெஸ்பான்ஸுமே ரொம்ப அழகா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா மேம்? ஆமா, ஆமாங்க. அதுதான் சொல்றேன் இல்லைங்களா, அந்த துர்கா, கனகா, அந்த ஏன்னா எங்களோடது வந்து ரொம்ப டிவோஷனலான ஒரு சப்ஜெக்ட். ம். அண்ட் நாங்க அந்த அந்த கேரக்டர்ஸ் பார்க்கும்போதே அதோட ஸ்டோரி லைன் முழுக்க முழுக்க அது துர்காக்கான ஒரு கதையா இருந்துச்சு அது. ஓகே. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கதை. அண்ட் துர்கா வாஸ் த ஆப்ட். அது வேற யாருமே அதுல மாத்தவும் முடியாம ஒரு மாதிரி வேற யாரையும் யோசிக்கவும் முடியாத ஒரு கேரக்டரா இருந்தாங்க நந்தினி. ஓகே. அண்ட் ரொம்ப அழகா வந்து பண்ணாங்க. எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருந்தா. ரொம்ப அதான் சொன்னேன் இல்லைங்களா, ரொம்ப பேஷனேட்டான ஒரு பர்சன். இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ம். கன்னடா இருந்தாலும் எந்த ஒரு லாங்குவேஜா இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு பெரிய இடம் வரணும். ம். ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஆகணும், நல்ல பாப்புலர் ஆகணும். அண்ட் நாங்களே டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க என்கிட்ட. ஓகே. அக்கா இது எப்படிக்கா நீங்க வந்து ஹேண்டில் பண்றீங்க, இத்தனை வருஷம் இருக்கீங்க, இதெல்லாம் எப்படி அப்படின்னு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கேட்பாங்க. ஓகே. அது வந்து அதுக்கேத்த மாதிரி அவங்கள டியூன் பண்ணுவாங்க. அதெல்லாமே இருந்துச்சு. பட் பர்சனல் சைடும் நிறைய அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதுதான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா போயிடுச்சு இப்போ. புரியுது மேம். செட்டில் எப்படி மேம்? செட்டில் எப்படி இருப்பாங்க? ஜாலியாக இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? அவங்க வேலையுண்டுன்னு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. ஓகே. ஆஹ் ஆமா. சோ எல்லார்கிட்டயும் வந்துட்டு எப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்ப ஸ்டார்ட்ல இருந்தே ஒரு ஒரு லிமிட்டா அழகா எல்லார்கிட்டயும் மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்களும். ஏன்னா ஓகே. ஒண்ணு வந்துட்டு அவங்க தமிழ் அவங்களுக்கு தெரியாது. நம்ம கௌரி சீரியல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அழகா வந்து தமிழ் கத்துக்கிட்டாங்க. நான் கன்னடா கத்துப்பேன். மாத்தி மாத்தி நாங்க பேசிப்போம். ஏன்னா எனக்கும் அவங்களுக்கும் நிறைய சீன்ஸ் வரும் ஒண்ணா. புரியுது மேம். சோ அழகா இருக்கும் அதுவுமே. அவங்க தமிழ் எல்லாம் வந்துட்டு கௌரினாலதான் கத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுத்தமா தமிழ் தெரியவே தெரியாது. அண்ட் அதுக்கெல்லாம் வந்துட்டு அசோசியேட் டைரக்டர் கிட்ட அப்புறம் அவங்கள்ட்ட எல்லாம் வந்து தமிழ் கத்துப்பாங்க. என்கிட்டயே வந்துட்டு நல்லா தமிழ் பேசுவாங்க. ஓகே. கரெக்டா இது இப்படியா அது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆ. சோ இந்த ரீல்ஸ் பண்ணலாம், அந்த ரீல்ஸ் பண்ணலாம், இந்த டான்ஸ் ஆடலாம், ம். அப்படி எல்லாம் சின்ன சின்னதா சொல்லுவாங்க. சோ ஓகே. நிறைய ஆசைகள் வச்சிருந்தாங்க. ஆனா அவ்வளவா எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க யார்ட்டையுமே ஓ! ஓகே. டக்குன்னு. சோ ஓகே. அதுக்கான டைம் எடுத்துப்பாங்க. ஆனா இப்ப இந்த ஷெட்யூலோட கேப்ல தான் லைக் ஏதோ சம் தாட்ஸ் அவங்களுக்குள்ள வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஷூட்ல ரொம்பவே ஜாலியா இருக்கக்கூடிய பெர்சன். அவங்ககிட்ட லாஸ்ட்டா பேசினது என்னன்னு சொல்ல முடியுமா மேம்? அது ஞாபகம் இருக்குமா மேம்? லாஸ்டா அது என்ன சொல்றது, நான் வந்து இந்த இந்த ஒரு 6 மந்த்ஸா நான் கோமா ஸ்டேஜ்ல இருந்தேங்க இந்த சீரியல்ல. ஓகே மேம். எனக்கு வந்து என்னோட சீன் படி நான் வந்து கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறது. எனக்கு வந்து உடம்பு ஐ மீன் என்னால வந்து டயலாக் எதுவுமே பேச முடியாது. என்னால டயலாக் எல்லாம் பேச முடியாது. ம். அப்ப வந்து என்ன முழுக்க முழுக்க பாத்துக்கிறது வந்து துர்கா தான். ஓகே. சத்யாவை வந்து துர்கா தான் வந்துட்டு ட்ரெஸ் மாத்தி விடுறது, எனக்கு ஊட்டி விடுறது, பாத்துக்கிறது, ம். அப்படி எல்லாமே இருந்துச்சு. சோ ம். அதுமே தான் அவங்கதான் அது. ரொம்ப வருத்தப்படும். எனக்கு வந்து டேஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சுங்க. ஓகே. என்னால வந்து நிறைய லைக் யூசுவல் எனக்கு ஒரு 7-8 டேஸ் சீரியல் இருந்துச்சுன்னா, ம். இந்த ஒரு ஒரு 4-5 மந்த்ஸா எனக்கு வந்து 1 or 2 டேஸ் தான் எனக்கு ஸ்கெடியூலாவே இருந்துச்சு. ஓகே. சோ நான் டக்குன்னு போயிட்டு டக்குன்னு போற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் எனக்கும் அவங்களுக்கான சீன் இருக்காது. ஆ. அது எல்லாமே இருந்தனால நான் மொத்த டீமாவுமே கொஞ்சம் மிஸ் அவுட் பண்ணேன் ஓகே. இந்த ஒரு 4-5 மந்த்ஸா.
புரியுது மேம். சோ அதனால வந்து அதுதான் சொல்றேன். எப்ப பார்த்தாலுமே அந்த ஒரு ஸ்மெல். லாஸ்ட்ல கூட இப்போ இந்த டிசம்பர் ஸ்கெடியூல்ல கூட ஒரு நாள் இருந்துச்சு எனக்கு ஷூட். ஓகே. சோ அதுலயுமே வந்துட்டு லாஸ்டா என்கிட்ட வந்து அவங்க ஸ்மைல் பண்ணிட்டு அந்த சீனுமே அப்படிதான் இருந்துச்சு. ம். அண்ட் அவங்களுமே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க சென்னைக்கு வந்திருந்தாங்க ஷூட்டுக்கு. ஓகே, சோ ஓகே. எப்பவுமே சொல்லுவாங்க அங்க போகணும், இங்க போகணும், பீச் போகணும், கோவில் போகணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அக்கா, சாப்பிட போகணும். அவங்கள ஒரு வாட்டி நான் கூட்டிட்டு போனேன். சோ அந்த ஒரு ஒரு குட்டி குட்டி மெமரிஸ் எல்லாம் நிறைய இருக்கு எனக்கு அவங்க கூட. சூப்பர். ஹாப்பியான மெமரிஸ் எல்லாம் இருக்கு. ஓகே மேம். யா புரியுது மேம். லைக் பர்சனலா அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்களா? பர்சனல் ப்ராப்ளம்ஸ் பத்தி? ஏன்னா இந்த முடிவ எங்களாலேயே ஏத்துக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆடியன்ஸான பல பேரால அத ஏத்துக்கவே முடியல. இல்லைங்க. அதுதான் லைக் பர்சனல் இஷ்யூஸ் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. ம். அது வந்து நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம். அது வந்து பேசுறதுக்கு, ஹெல்ப் பண்றதுக்கு. ஏன்னா ஆஸ் அ லைக் மொத்த டீமாவே வந்து நம்ம ஹெல்ப் பேச ட்ரை பண்ணிருக்கோம். எல்லாருமே ஓகே. ஃப்ரம் ப்ரொடக்ஷன் சைடு, டைரக்ஷன் சைடு எல்லாருமே ம். பயங்கரமா ஹெல்ப் அவுட் பண்ணிருக்கோம். ஓகே. பட் ஸ்டில் அவங்க எங்கேயோ வந்து அத ஓப்பன் அப்ஸ் பண்ணல. அவங்க வந்து லைக் ஓப்பன் அப் பண்ண முடியல அவங்கனால. என்ன அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருந்துச்சுன்னா அவங்க நான் தான் சொன்னேன் இல்லைங்க, டக்குன்னு அவங்க ஓப்பன் அப்பும் ஆக மாட்டாங்க. நம்ம ஓகே. எவ்வளவுதான் ட்ரை பண்ணி இருந்தாலுமே. புரியுது மேம். அண்ட் இது வந்து லைக் அந்த மொமெண்ட்ல இப்போ இந்த பெங்களூர்ல அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்களா, ஒரு சர்க்கிள் இருந்துச்சு இல்லைங்களா? ம். அந்த டைம்ல யாருமே இல்லாதனால தான் இந்த முடிவும் வந்து அவங்கனால டக்குன்னு எடுக்க முடிஞ்சுதா என்னன்னு தெரியல அது. ஓகே, ஓகே. இப்ப அது பெங்களூர் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அங்க ஆமா. எப்படி இருக்கு மேம்? லைக் அவங்க ஃபேமிலி சைட்ல என்ன என்ன இல்லைங்க. மாரி? இது வந்து யாருக்குமே எங்களுக்கெல்லாம் வந்து இன்னுமே எங்கனால டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியலைங்க அது. ஓகே. உங்க நாங்க அத சுத்தி அந்த எங்களோட கௌரி டீம் எங்களுக்கெல்லாம் ஃபுல் ஒரு மாதிரி இன்னுமே எங்களுக்கு ஒரு ஹாண்டடா இருக்கு எங்களுக்கு. அண்ட் அதுக்கேத்த மாரி இன்னைக்கு சீன்ஸுமே வந்து அதோட டெலிகாஸ்ட் ஆச்சுங்களா? ம். எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் அவங்க இப்படி பண்ணாங்க? ஏன் அந்த ஒரு ஏன்ற ஒரு கேள்வி மட்டும் தான் எங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. நாங்க இவ்ளோ பேர் இருந்தோமே! ம். நாங்க பேசுவோமே! இது எல்லாமே எங்க கூட ஹாப்பியா இருந்திருக்காங்க, பேசியிருக்காங்க. ஓகே. நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரையும் நெறைய பண்ணியிருக்கோம். கம் அவுட் இல்ல சரியாயிரும். ம். இது இருக்கோம், நாங்க இருக்கோம்ல, ப்ராஜெக்ட்ல பாருங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. எவ்ளோ புஷ் பண்ணோம். பட் மேபி அவங்களுக்கு அது பத்தலையா என்னன்னு தெரியல அது. ஓகே, ஓகே. பாவம். புரியுது மேம். நந்தினி அவளுக்கு வந்து ரொம்ப ஆசை வந்துட்டு எப்பவுமே ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் அண்ட் ரொம்ப பெரிய ஆள் ஆகணும்னு இந்த இண்டஸ்ட்ரியில ரொம்ப ஆசை. இன்னைக்கு எல்லாருமே அவளை தேடி வராங்க. நான் அவ இல்ல. அது கண்டிப்பா. நினைக்கவே நான் எப்பவுமே அவள்ட்ட சொல்லுவேன். உனக்கான ஒரு டைம் வரும். இப்போதான் 2 இயர்ஸ் தான் ஆச்சு எங்க ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு. ஆமா. அந்த சக்சஸ் வந்து ஸ்லோவா அவளுக்குள்ள வந்துட்டே இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள இவ்ளோ பெரிய ஒரு முடிவு எடுத்தோனே எங்கனால அது தாங்கிக்க முடியல. புரியுது மேம். ஆ புரியுது மேம். இதெல்லாம் மூலியமா அவளோட ஆத்மா சாந்தி அடையணும். இப்ப இவ்ளோ பேரு, இவ்ளோ மக்கள் அவள வந்து ரெகக்னைஸ் பண்ணி, நந்தினி, கரெக்ட். நந்தினி, நந்தினி எல்லாருமே பேசுறாங்க. பட் அத அனுபவிக்கிறதுக்கு அவ இல்லன்றப்போ, அது ரொம்ப ரொம்ப தாங்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா, நெறைய என்கிட்ட சொல்லியிருக்கா. ஏன்னா ஓகே. இன்ஸ்டாகிராமும் சரி, இல்ல சோசியல் மீடியால சரி, "அக்கா எனக்கு இப்படி ஃபேமஸ் ஆகணும் அக்கா, எனக்கு இப்படி பண்ணணும் அக்கா, ம். இப்படி இருக்கணும், எல்லாரும் என்கிட்ட வந்து பேசணும்." ஸோ ஷி வாஸ் வெரி பேஷனேட் அபௌட் ஹர் மீடியா இது. ஓகே. தெரியலங்க இங்கேயே ஏதோ ப்ராப்ளம். புரியுது மேம். புரியுது மேம். ம். ரொம்ப நன்றி மேம். உண்மையாவே இந்த நேரத்த எங்களுக்கு குடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி மேம்.